அனைவருக்கும் வணக்கம். LCM HCF மீச்சிமா அண்ட் மீப்பாவை பற்றி ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் இன்னும் ஒரு 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஓகே, கிளாஸ் போகலாமா? ரைட், கவனிங்க. டைப் 3ல என்ன சார் நம்ம கொஸ்டின் கேட்பாங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா, அதாவது இந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், இரு எண்களின் பெருக்கற்பலன் இஸ் ஈக்குவல் டு LCM அண்ட் HCF. இந்த ஃபார்முலா வச்சு தாங்க நம்ம கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, 2 நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு LCM கொடுத்துட்டு HCF கேட்கலாம், இல்லை LCM HCF கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் கேட்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா பேசிஸில் கொஸ்டின் கேட்க போகிறதா இப்போ டைப் 3ல நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஓகேங்களா? கொஸ்டின் பார்த்துடலாமா? இரு எண்களின் மீப்போவா 11 மற்றும் மீச்சிமா 7700, அவற்றுள் ஒரு எண் 275 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா HCF கொடுத்துட்டாங்க சார், அதாவது மீப்போவா 11ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி LCM மீச்சிமாவோட வேல்யூ 7700 கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2 எண்ணில் ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கொஸ்டினாக கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 எண்ணை எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன். என்ன எடுக்க போகிறேன்? எக்ஸ் ஒய்ன்னு எடுக்க போகிறேன். அப்போ இதை எக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிறோமா, ஒய் கொடுத்து எதுனாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு 275 வச்சுக்கிறேன். ஒய் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே, இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x into y is equal to LCM into HCF. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ரைட், இதில் ஒரு எண் 275 தெரிஞ்சிருச்சு, இன்னொரு எண் நமக்கு தெரியல. ஆனால் LCM ஓட வேல்யூ 7700, அட் சேம் டைம் HCF ஓட வேல்யூ 11 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு தேவை ஒய் தான் தேவை. அப்போ இந்த 275 இந்த சைடு வந்தால் டிவைடல் சார். ஸோ 7700 into 11 டிவைடட் பை 275, அவ்வளோதான். 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 1 11 11, 2 11 22, மிச்சம் 5 இருக்கும். இந்த ஒரு 5 இருக்கு இல்லையா, 55ல் 5 11. ஓகே, அப்போ 25 வந்துடுச்சு. இப்போ 25யும் 7700 டேரெக்டாக அடிச்சுங்க. ஒரு 25, 3 25, 75 வருமா, மிச்சம் 2. ஓகே, இப்போ 0 எடுத்தீங்கன்னா 20ல் 25 வராது. அப்போ இன்னொரு 0வை எடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா 2 0 எடுக்கும்போது இங்கே ஒரு 0 போடணும். அப்போ 200ல் எத்தனை 25, 100ல் 4 25, அப்போ 200ல் 8 25, அப்போ 308 அப்படின்றது ஆன்சர். அப்போ இன்னொரு நம்பர் என்னவா இருக்குன்னா ஆப்ஷன் சி 308 தான் சார் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 நம்பரில் இப்போ ஒரு நம்பர் கேட்டிருக்காங்க இல்லையா, அதே மாதிரி LCMஓ HCFஓ கூட கேட்கலாம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இரு எண்களின் மீப்போவா 12 மற்றும் மீச்சிமா 144, அவற்றுள் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டாங்க, இரு எண்களோட HCF, அதாவது மீப்போவா கொடுத்துட்டாங்க 12, LCM 144 கொடுத்துட்டாங்க, மீச்சிமாவோட வேல்யூ. அதே மாதிரி ஒரு எண் எக்ஸோட வேல்யூ 36ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு வேல்யூ என்ன அப்படின்றதான் கொஸ்டின். அப்போ ஃபார்முலா என்னது? இரு எண்களையும் பெருக்கற்பலன் x into y is equal to LCM into HCF. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். எக்ஸுக்கு பதில் எவ்வளோ கொடுக்கலாம்? 36 இன்ட்டு ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மற்றொரு எண் என்ன? ஸோ LCM 144 இன்ட்டு HCF 12, அவ்வளோ. இப்போ நமக்கு தேவை ஒய் தான். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 144 இன்ட்டு 12 டிவைடட் 36. இப்போ அடிச்சு கொடுக்கலாமா? 12 இப்போ இல்லை, ஒரு 12, 3 12, 3 12 36 இல்லையா? அப்போ ஓர் 3 3, இந்த 144 அடிச்சு கொடுங்க. 14ல் 2 நான் 3 12 சார், மிச்சம் 2, 24ல் 8 3. அப்போ எவ்வளோ வருதுன்னா மற்றொரு எண் 48 நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் பி தான் 48. ரைட்லா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இரு எண்களின் பெருக்கற்பலன் 1320 மற்றும் அவற்றின் மீப்போவா 6 எனில் அவற்றின் மீச்சிமா LCM என்ன அப்படின்றதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஸோ இரு எண்களின் பெருக்கற்பலனே நமக்கு கொடுத்துட்டாங்க 1320. எக்ஸோ ஒய்யோ கொடுக்கல, எக்ஸ் இன்ட்டு ஒய். சரிங்களா? அந்த இரு எண்களின் பெருக்கற்பலன் கொடுத்துட்டாங்க. ரைட்லா? 1320. அதே மாதிரி மீச்சிமா நமக்கு தெரியல, LCM தெரியல. ஆனால் HCF மீப்போவாவோட வேல்யூ 6ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு தேவை LCM தேவை. அப்போ இந்த 6 எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா டிவைடர். அப்போ 1320/6 இஸ் ஈக்குவல் டு LCM. அப்போ 6ஆல் கேன்சல் பண்ணுங்க. 1 6 6, 2 6 12, மிச்சம் 1. அப்போ 12 வரும், 2 6 12, அப்போ 0. அப்போ 220ன்றதான் நமக்கு ஆன்சர். ஆப்ஷன் ஏவா கிடைச்சிரும். ரைட்லா? இப்படி சிம்பிளாகவும் கொஸ்டின் வந்துடும், இல்லை இதில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் எவை சார்பகா எண்கள்? ஸோ கோ பிரைம்ஸ் நம்பர் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க.
ஸோ 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் எது கோப்ரைம் நம்பர்ஸ், சார்பகா எண்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சார்பகா எண்கள்னா நம்பர் சிஸ்டத்திலே சொல்லிட்டோம். HCF பார்த்தா 1 வரணும். அப்படி இருந்தால் அவை சார்பகா எண்கள், இல்லைன்னா இல்லை. ஓகே, அப்போ HCF செக் பண்ணிடலாமா? கவனிங்க, இதோட HCF பாருங்க 16, 62. இதுக்கு HCFனா இது ரெண்டுக்கும் காமனாக எது டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 8 2 16, 31 2 நமக்கு 62 வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ 8 and 31. இப்போ HCF நமக்கு என்ன வந்திருக்குன்னா 2 வந்திருக்கு. அப்போ 2ன்றது வந்திருக்கு. அப்போ இது சார்பகா எண் கிடையாது. எவ்வளோ வரணும்? HCF இருந்தால் 1 வந்தால் தான் சார்பகா எண்கள். இப்போ 18க்கும் 25க்கும் பாருங்களேன். 18 2ஆம் வாய்ப்பாலில் வரும், 25 5ஆம் வாய்ப்பாலில் தான் வரும், வேறு எதுலேயுமே வராது. அப்போ இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் எடுக்க முடியலை அப்படின்னா 1ன்னு அர்த்தம். ரெண்டுமே 1ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். அப்போ HCF 1 வருது. அப்போ இதுதான் சார்பகா எண்கள். சரிங்களா? கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா HCF 1 இல்லையா? ஓகே, வேணா மிச்சதையும் செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ 21 and 35 இது ரெண்டு எதால் டிவைட்னா 7ஆல் டிவைட் ஆகும் சார். 3 21, 5 35. அப்போ HCF நமக்கு 7 வருது இங்கே. ஸோ இதை பார்த்தோன்னே சில பேர் நினைப்பாங்க இதுதான் நமக்கு HCF 1 வரும் போலன்னு. இல்லை, இது ரெண்டும் நமக்கு 23ஆலே டிவைட் ஆகும். ஒரு தடவை இங்கே 4 தடவை, 4 23 நமக்கு 92. அப்போ HCF நமக்கு இங்கே 23 கிடைச்சிருது. இப்படி HCF 1 கிடைச்சாதான் அது கோப்ரைம்ஸ். அப்போ சில பேருக்கு இன்னொரு டவுட்டு வரும், கோப்ரைம் சார்பகா எண்கள்னா ரெண்டுமே பகா எண்களாக இருக்கணுமா சார்? இல்லை, இது ரெண்டுமே பகா எண்ணே கிடையாது. ரெண்டு வேற வேற எண்கள். ஆனால் HCF பார்த்தா 1 வருது இல்லையா? HCF 1 வந்து அது சார்பகா எண்கள். ஆனால் அது ரெண்டும் பகா எண்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரைம் நம்பர்ஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? HCF மட்டும் 1 வரணுன்றதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இரு சார்பகா எண்களின் பெருக்கற்பலன் 117 எனில் அவற்றின் மீச்சிமா LCM என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஓகே, கவனிங்க, இரு சார்பகா எண்களோட பெருக்கற்பலன் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 நம்பர் நார்மல் 2 நம்பரோட மல்டிப்ளிகேஷன் கொடுக்கல, சார்பகா எண்களின் பெருக்கற்பலன் அப்படின்னு கொடுத்துட்டாலே அந்த வார்த்தையில் என்ன இருக்கு? HCF 1ன்ற வார்த்தை மறைஞ்சிருக்கு. அப்படித்தானே? சார்பகா எண்கள்னா HCF 1. ரைட். அதே மாதிரி இதோட பெருக்கற்பலன் கொடுத்துட்டாங்க. 2 நம்பரோட பெருக்கற்பலன், அது சார்பகா எண்களாக இருக்கட்டும், எந்த நம்பராக இருக்கட்டும், அந்த 2 நம்பரோட பெருக்கற்பலன் 117 இஸ் ஈக்குவல் டு LCM இன்டு HCF 1 அப்படின்னு அர்த்தம். அப்படித்தானே? அவ்வளோதான். ஸோ அந்த வார்த்தை, அதாவது இந்த இடத்துல உங்களை என்ன செக் பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு கோப்ரைம்ஸ் தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. அட் சேம் டைம் LCM HCFல இந்த ஃபார்முலாவும் தெரியுதா அப்படின்றது ரெண்டையுமே ஒரே கொஸ்டினில் செக் பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ 2 சார்பகா எண்களின் பெருக்கற்பலன் 117, சார்பகா எண்கள்னால HCF 1. ஸோ 1 இன்ட்டு LCM, நமக்கு LCM தான் வரப்போகுது. அப்போ LCMோட வேல்யூ டேரெக்டாக என்ன தான் வரப்போகுது? 117 தான் வரப்போகுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒரே கொஸ்டினில் 2 விஷயத்த உங்கள்கிட்ட செக் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ அடுத்ததான் டைப் 4 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 35a² c³ b, 42a³ cb² and 30ac² b³ இதோட மீச்சிமா LCM என்ன அப்படின்னு தான் கொஸ்டின். ஓகே, டைப் 4னா இதுதான், வேற ஒன்றும் இல்லை. பவர்ஸில், ரைட்ல, அந்த அல்ஜிப்ரா டைப்பில் இந்த பவர்ஸில் நமக்கு கொஸ்டின் கொடுக்குறதா டைப் 4ல் பார்க்குறோம். ரைட்லா? ஓகே, இப்படி இருக்கிறதுக்கு நம்ம என்ன சார் பண்ணுறது? இதோட LCM கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த முன்னாடி இருக்க நம்பர்லாம் எடுத்து LCM பார்க்கணும். என்ன கேட்டனால? LCM கேட்டனால. இதே HCF கேட்டிருந்தா முன்னாடி இருக்க நம்பர்லாம் எடுத்து HCF பார்க்கணும். ரைட். இப்போ LCM தான் பார்க்க போகிறோம். ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த கொஸ்டினில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்களேன். இதுக்கு LCMே நீங்கள் பார்க்க வேணாம், டேரெக்டாக பார்த்துடலாம். இந்த நம்பருக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா LCMன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, பெரிய நம்பர் 42 விட பெருசாக இருக்கணும். அப்போ 7 இருக்காது. அப்போ இந்த 3ல் எது வேணா இருக்கலாம். 210 210 210 தான் 3 ஆப்ஷனுமே இருக்குது. செக் பண்ணவே தேவையில்லை. பட் இருந்தாலும் செக் பண்ணிக்கலாமா? இது ரெண்டும் 7ஆம் வாய்ப்பாலில் வரும். 5 35, 6 42. ஸோ 30 அப்படியே தான் வரணும். 7ஆல் டிவைட் பண்ண முடியாது. திரும்ப இதையும் 5க்கும் 30க்கும் 5ஆம் வாய்ப்பாலில் எடுக்கலாமா? 4 5 5 6 அப்படியே தான் வரணும். 6 5 30. திரும்ப அகெயின் இந்த 2க்கும் 6 எடுத்துட்டிங்கன்னா 1 1 1ன்னு வந்துடும். அப்போ LCM பாருங்க, LCM இஸ் ஈக்குவல் டு 7 × 5 × 6. அவ்வளோதான். ஸோ 7 5 35, இல்லைன்னா எப்படி பிரிச்சுக்கோங்க, 5 6 30, 30 × 7 210. அவ்வளோதான். அப்போ 210ன்ற நம்பர் முன்னாடி வரும் தெரிஞ்சிருச்சு. இப்போ பவர்ஸில் என்ன சார் வரும் அப்படின்னா கவனிங்க, ABC 3 இருக்கு இல்லையா? அப்போ
ஏவோட பவரில் பெருசு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் என்னவோ அதுதான் எல்சிஎம்க்கு வரணும். லோவஸ்ட் பவர் என்னவோ அது ஹெச்சிஎஃப்க்கு வரணும். அப்போ நமக்கு ஹையஸ்ட் பவர்னா ஏல பவரில் இருக்கிறதுலே பெருசு. நமக்கு இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ கியூப் இருக்குது, இங்கே வெறும் ஏ இருக்குது. அப்போ ஏ கியூப் தான் பெருசு, அப்போ ஏ கியூப் அவ்வளோதான். அதே மாதிரி சியில் பவரில் பெருசு, இங்கே சி கியூப் சி ஸ்கொயர்ன்றப்ப சி கியூப் தான் பெருசு, அப்போ சி கியூப். ஓகே. ஸோ அதே மாதிரி பி பவரில் ஹையஸ்ட் பவர் பி கியூப், அப்போ 210 ஏ கியூப் சி கியூப் பி கியூப், அதாவது ஆப்ஷன் சின்றது நமக்கு ஆன்சர். ரைட்ங்களா? இதே ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் முன்னாடி இருக்க நம்பருக்குலாம் ஹெச்சிஎஃப் பார்த்துட்டு பவரில் சின்னது பார்க்கணும். ஆனால் அதுலேயே ஒரு விஷயம் இருக்குது, நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின் பாருங்கள். 35x power 5 y cube z power 4, 49x squared y z cube, 14x y squared z squared ஓட HCF மீப்போவா என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இப்போ HCF பார்க்க போகிறோம், கவனிங்க. ஸோ அதே மாதிரி 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட HCF பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 35 49 14க்கு நான் HCF பார்க்கணும். இங்கே பார்க்கவே தேவையில்லை, எல்லா இடத்துலையும் 7 தான் இருக்குது. ஸோ 7 தான் HCF வரும். ஏன்னா செக் பண்ணுங்கள், 7ஆல் தான் டிவைட் ஆகும் எல்லாமே. 7 35, 7 49, 7 14. இப்போ இது 3க்கும் காமன் டிவைசர் எடுக்க முடியாது. அப்போ HCF 7 தான். ஓகே. அப்போ HCFன்றப்ப நம்பர் 7 தான் வரப்போகுது. பவர்ஸில் பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எல்சிஎம்மாக இருந்தால் பவர்ஸில் லார்ஜஸ்ட்டாக வரணும், அதாவது பெரிய நம்பராக இருக்கணும். HCFஆக இருந்தால் பவர்ஸில் சின்ன நம்பராக இருக்கணும். ஸோ பவர்ஸ் எக்ஸ் பவரில் அப்போ சின்ன நம்பர் எது, எக்ஸ், அவ்வளோதான். எக்ஸ் பவர் 5 எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் தான் சின்ன நம்பர். அதே மாதிரி ஒய் பவரில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஒய் இருக்குது. ஓகே, ஒய். அதே மாதிரி இஜெட் பவரில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்னது, இஜெட் ஸ்கொயர், அவ்வளோதான் சார். அப்போ 7xy இஜெட் ஸ்கொயர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி நமக்கு ஆன்சராக வந்துடும். ஸோ இந்த மாதிரி பவர்ஸில் நம்ம இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்தா செஞ்சுருவீங்க இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். a cube b power 4, a b power 5 c squared, a squared b squared c. இதோட LCM என்ன, HCF என்ன? LCM கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டது LCM. ஸோ ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் LCM அடுத்து HCF வர மாதிரி இருக்கணும். ஓகே, கவனிங்க. ஸோ ரெண்டுமே கேட்டுட்டாங்க சார். இப்போ இந்த 3க்குமே LCM என்ன, HCF என்ன? ஸோ ரெண்டுமே தான் கொஷின். ஓகே, பார்த்துடலாம். ஆன்சர் எல்சிஎம்மாக இருந்தால் பவரில் பெருசு, அப்படி தானே சொல்லி கொடுத்தோம். எல்சிஎம்மாக இருந்தால் பவரில் பெருசு. அப்போ ஏ பவரில் இருக்கிறதுலே பெருசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூபு வரணும் சார். அடுத்தது பி பவரில் இருக்கிறதுலே பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி பவர் 7. ஓகே. அடுத்து சி டு த பவர், சி பவரில் சி ஸ்கொயர்டு வருதான், அவ்வளோதானே, சி ஸ்கொயர். ஓகே, இதுதான் எல்சிஎம். அப்போ ஏ கியூப் பி பவர் 7 சி ஸ்கொயர் எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஏல இருக்குது அண்ட் ஆப்ஷன்ஸ் டிலையும் இருக்குது, 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ HCF நம்ம கம்பல்சரியாக பார்க்கணும். இப்போ HCF பார்ப்போம். ஏல பவரில் இருக்கிறதுலே சின்னது என்ன? அப்போ ஏ பவரில் இருக்கிறதுலே சின்னது ஏ. ஸோ அப்போ ஏ தான் வரணும். ஸோ பவரில் லோவஸ்ட் பவர் என்னவோ அதான் வரணும், பவரில் சின்னது. ஓகே. அடுத்தது பி பவரில் இருக்கிறதுலே சின்ன வேல்யூனா இங்கே பி பவர் 4 இருக்குது, இங்கே பி பவர் 5, இங்கே பி பவர் 7, 4 தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர். அடுத்தது சி பவரில் இருக்கிறதுலே சின்னதுன்னு பார்த்தா சி, ஆனால் அதை எழுதக்கூடாது. என்ன காரணம் சார் அப்படின்னா, கவனிங்க, எல்சிஎம்மாக இருந்தால் ஏபிசி 3 இருக்கு இல்லையா, இந்த 3ல் ஏ வந்து ஒரு இடத்துல இருந்தாலும் எழுதணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏ ஒரு இடத்துல இருந்தாலும் எழுதணும், மிச்சம் 2 இடத்துல இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்றது அர்த்தம். ரைட்லாம் எல்சிஎம்ல. ஆனால் HCF அப்படி கிடையாது. ஏவாக இருந்தால் அது 3 பிளேசஸ்லேயே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பவரில் சின்னது வரணும். புரியுதுங்களா? அதே மாதிரி பினா 3 பிளேசஸ்லேயும் இருக்கணும், அப்போ பவரில் சின்னது வரணும். புரியுதுங்களா? அதே மாதிரி சி 3 பிளேசஸ்லையும் இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. அப்போ சியை நம்ம விட்டுறணும், ஏவும் பியும் மட்டும்தான் வரும் எங்கள் HCFல. ஆனால் எல்சிஎம்ல திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன், எல்சிஎம்ல ஒரு இடத்துல இருந்தால் கூட விடக்கூடாது, எழுதிடணும். புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் இது இல்லை. அப்போ என்ன வரணும், ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். ஏ கியூப் பி பவர் 7 சி ஸ்கொயர் ஏ பி பவர் 4ன்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவர்ஸில் நமக்கு இப்படித்தான் வரும். பவர்ஸில் வேறு ஏதாவது வருமா சார் அப்படின்னா கவனிங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 2 cube into 3 squared into 5 into 11, 2 power 4 into 3 power 4 into 5 squared into 7. அடுத்தது லாஸ்ட் ஒன், 2 power 5 into 3 cube into 5 power 3 into 7 squared into 11. இந்த 3 நம்பர்ஸோட எல்சிஎம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் பவர்லேயும் வரலாம். அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கவனிங்க,
ஸோ பவர்ஸில் இருந்தாலே எல்சிஎம் கொஷின் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் தானே. ஸோ எல்சிஎம்னா பவர்ஸில் பெரிய நம்பராக வரணும், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ டூ பவரில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 power 5 இன்ட்டு 3க்கு பவரில் இருக்கிறதுலே பெருசு 3 power 4 இன்ட்டு 5க்கு பவரில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் 5 cube, ஓகே, இன்ட்டு அடுத்தது 7 இருக்கு இல்லையா, 7 பவரில் 7 ஸ்கொயர்டு வருது இன்ட்டு 11 அப்படியே தான் வருது, ஸ்கொயர்டு இல்லை. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். என்னது? 2 power 5 3 power 4 5 cube இன்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு 11. ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். ஸோ பவர்ஸில் இருந்தாலே பவர்ஸில் பெருசு எல்சிஎம், அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 squared into 3 cube into 5 power 5, 2 cube into 3 squared into 5 squared into 7 and 2 power 4 into 3 power 4 into 5 into 7 squared into 11. இதோட HCF. ஸோ சேம் பவர் அண்ட் HCF கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. HCF பார்க்கும்போது ஞாபகம் இருக்கு இல்லையா, என்ன பண்ணணும்? பவர்ஸில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்டாக இருக்கணும், அட் சேம் டைம் 3 இடத்துலையும் இருக்கணும். இப்போ 2 எடுத்தால் 3 இடத்துலையும் இருக்குது. அப்போ பவரில் சின்னதாக நான் எடுத்துக்கலாம். அப்போ 2 power 2 இஸ் அ ஆன்சர். ஓகே, இன்ட்டு 3 3 பிளேசஸ்லையும் இருக்குது. அப்போ பவரில் சின்னது இருக்கிறதுல 3 ஸ்கொயர்ட். அப்போ 2 ஸ்கொயர்ட் இன்ட்டு 3 ஸ்கொயர்டுன்னு வருது. அடுத்து 5 பாருங்கள். 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. இருக்கிறதுலே பவரில் சின்னதுன்னா இங்கே தான் இருக்குது, பவரில் 1ன்னு அர்த்தம் இல்லையா. அப்போ 5 அடுத்து இங்கே பாருங்கள், இந்த 3 பிளேசஸ் 2 3 5 வந்துருச்சு இல்லையா. 7ஓ 11ஓ வரக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா இங்கே 7 இல்லை, அட் சேம் டைம் 11ன்றது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. 3 இடத்துல இருந்தால் தான் அந்த நம்பரை கால்குலேட் பண்ணணும் HCFல. அப்போ அந்த நம்பர்ஸ்லாம் வராது. அப்போ ஆன்சர் 2 squared 3 squared into 5 அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏவா கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஸோ பவர்ஸில் இப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். a power k, a power k plus 3, a power k plus 5, k belongs to n ஆகியவற்றின் மீச்சிறு பொது மடங்கு எது? ஓகே, பவர்ஸில் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்சிஎம். ஆனால் பவர்ஸில் வித்தியாசமாக இருக்குது. சரிங்களா? ஓகே, கவனிங்க. கொஸ்டின் பாருங்கள். a power k plus 3, a power k plus 5. ஸோ இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம்னா எல்சிஎம்மாக இருந்தால் பவரில் பெருசு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ உடனே இங்கே இருக்கலே பவரில் பெருசு k plus 5 தானே, a power k plus 5ன்னு டேரெக்டாக அடிச்சிடக்கூடாது. ஸோ அப்படி அடிச்சிட்டிங்கன்னா சில இதில் தப்பாயிரும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி பவர்ஸில் இந்த மாதிரி பவர்ஸில் இருக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும் பாருங்கள். a power k, a power kவை தனியாகவும் a cube தனியாகவும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. a power kவை தனியாகவும் a cube தனியாகவும் பிரிக்கணும். அண்ட் a power k a power 5 சரிங்களா, பவர்ஸ்லாம் இது ரைட்ல மல்டிப்ளேல இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்போ ஆட் பண்ணதை அப்படியே பிரித்து எழுதிக்கலாம். இப்போ இதோட HCF என்ன சார் அப்படின்னா 3ல் என்ன இருக்கோ அதை முதல் வெளியில் எடுங்க. a power k இருக்குது, இங்கே a power k இருக்குது, இங்கே a power k இருக்குது. ஸோ a power k அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ரைட்லா? ஓகே, அப்போ ஓர் 1 இங்கே a power k வெளியில் போயிடுச்சு. அப்போ a cube இருக்கும். இங்கே a power k வெளியில் போயிடுச்சு. அப்போ a power 5 இருக்கும். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது இந்த மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இதில் எனி 2 எல்சிஎம் தானே, எனி 2 போய்க்கலாம். இப்போ a பவரில் இருக்குது ரெண்டுமே. a பவரில் சின்னது எதுவோ அதை தான் வெளியில் எடுக்க முடியும். ரெண்டுலேயுமே a power 3 இருக்குன்னு அர்த்தம். இதில் எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அதனால் a power 3 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ a power 3 வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இங்கே 1 இங்கே 1ன்னு ஆயிரும். இங்கே a power 3 போயிடுச்சுன்னா a ஸ்கொயர்டுன்னு இருக்கும். சரிங்களா? ஓகே, அப்போ எல்சிஎம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு a power k இன்ட்டு a power 3 இன்ட்டு a power 2. ஸோ அப்போ a power k plus 3 plus 2 இஸ் ஈக்குவல் டு a power k plus 5 அப்படின்னு பெரிய நம்பர் தான் வருது. ஆனால் இப்படி தான் வெரிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறணும். சரிங்களா? சில நேரத்தில் மைனஸ்லேயோ மாற்றி கொடுத்துருந்தாங்களா அது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். ஏன்னா அப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதனால் நீங்கள் இப்படி மெத்தடாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாட்டில் பவரில் பெருசு a power k plus 5 தான் வரும்னு சொல்லிட்டு அப்படி ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். a power m plus 1, a power m plus 2, a power m plus 3 ஆகியவற்றிற்கான மீப்போவா அதாவது HCF கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகே, கவனிங்க. ஸோ a பவரில் சேம் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறணும். a power m தனியாக, a power 1 தனியாக, அடுத்தது a power m தனியாக, a power 2 தனியாக பிரிச்சுக்கிறணும். அதே மாதிரி a power 3, a power
எம் அப்படின்னு மாற்றி மாற்றி பிரிச்சுக்கிறணும். ஓகே, ஸோ இது மூணுலேயும் என்ன இருக்கோ அதை தான் காமனாக எடுக்க முடியும். மூணுலேயும் என்ன இருக்கோ அதான் காமனாக எடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் HCF. அப்படித்தானே? மூணுலேயும் என்ன சார் இருக்குன்னா A பவர் M இருக்குது. அப்போ எடுத்துக்கலாம். அப்போ A பவர் M போயிடுச்சுன்னா இங்கே A பவர் இருக்கும். A பவர் 1ன்றது A தான், கமா இங்கே A பவர் M போயிடுச்சு. அப்போ A ஸ்கொயர்டு இருக்குது, கமா இங்கே A பவர் M போயிடுச்சுன்னா A கியூப் இருக்கும் சார். அவ்வளோதான், இந்த மூணு இருக்கும். இப்போ இது மூணில் என்ன சார் இருக்குது அப்படின்னா எல்லாமே A இருக்குது, பவரில் மாறி மாறி இருக்குது. அப்போ ஏவை மட்டும்தான் எடுக்க முடியும். ஏன்னா லோவஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை தான் எடுக்க முடியும். இங்கே ஒன்று இருக்குல்ல, இதை தான் எடுக்க முடியும். அப்போ A எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று, இங்கே ஒரு A போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இன்னொரு A இருக்கும். A கியூப்பில் ஒரு A போயிடுச்சுன்னா அப்போ A ஸ்கொயர்டு இருக்கும். ஓகே, ஸோ HCF LCMனா நீங்கள் இன்னும் எடுத்துக்கிட்டே போகலாம். ஆனால் HCFனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஏன் 3 நம்பருக்கு எடுக்க முடியாது இல்லையா? அப்போ அவ்வளோதான். அப்போ நமக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா A பவர் M A மட்டும்தான் HCF. அப்போ HCFோட ரிசல்ட் A பவர் M இன்ட்டு A அப்படின்னு வருது. A பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ A பவர் பவர்ஸ்னால் அப்படி மல்டிப்ளைலேருந்து ஆட் பண்ணணும். அப்போ A பவர் M+1. புரியுதுங்களா? இப்படி தான் HCF பார்க்கணும். ரைட். ஸோ இதுலையே LCM கேட்டாங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பார்க்கணும். ஸோ ஏவை எடுக்கணும், அடுத்து A ஸ்கொயர்டு எடுக்கணும். அப்போ நமக்கு என்ன வந்துடும்? A பவர் எவ்வளோ சார் கிடைக்கும்? இங்கே A எடுந்துடும். ஸோ A ஸ்கொயர்டு வந்துடும். ஸோ செக் பண்ணி பார்த்துருங்க. செக் பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். x² - 1, x - 1 தி ஹோல் ஸ்கொயர் என்பனவற்றின் மீச்சிமா LCM. ஸோ இதுதான் டைப் 5. இந்த டைப் என்னன்னா ஒன்றும் இல்லை, அல்ஜிப்ராவில் கேட்குறது. இதுக்கு முன்னாடி பார்த்த பவர்ஸும் அல்ஜிப்ரா தான், ஆனால் அதை பவர்ஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து அல்ஜிப்ரா x² y² அந்த மாதிரி வர கான்செப்ட். ஓகே, இப்படி தெரிஞ்சால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கம்பல்சரியாக அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். எப்படி தெரிஞ்சிருக்கணும்? அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை சிம்பிளிஃபிகேஷனில் அந்த ஃபார்முலாஸ்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். இங்கே இதை எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்றது மட்டும் கவனிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன சார் பண்ணணும்? எனக்கு இந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாலாம் தெரியல சார், ஆனால் இந்த சம்முக்கு நான் ஆன்சர் பண்ணணும் சார் அப்படின்றவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸில் இருக்க கொஷின் சில நேரம் X Y 2 கலந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த X இங்கே கொஷின் X தானே, எக்ஸுக்கு நீங்களே ஒரு எண்ணை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸுக்கு நீங்களே ஒரு எண்ணை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எந்த இடத்துலையும் 0 ஆயிடக்கூடாது. இப்போ நான் 1ன்னு கொடுத்தா என்ன ஆயிரும்? இந்த இடத்துல 0 ஆயிரும் இல்லையா? அப்படி வரக்கூடாது. அப்போ 0 ஆகாத மாதிரி கொடுக்கணும். அதே மாதிரி 0வும் கொடுத்துடாதீங்க. சரி, ரைட். அப்போ எப்படி கொடுக்கலாம்னா இப்போ 1ன்னு கொடுத்தா 0 ஆகுது இல்லையா? அப்போ நான் 2ன்னு கொடுக்க போகிறேன். அப்போ x = 2ன்னு எடுத்தேன்னா 2² - 1, 2 - 1 ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். 2 ஸ்கொயர்டுனா 4ங்க, 4 - 1 3, 2 - 1னா 1ங்க, 1 ஸ்கொயர்டு 1 தான் வரும். இப்போ இது ரெண்டுக்கு என்ன கேட்டாங்கன்னா எனக்கு கொஸ்டினில் LCM கேட்டிருக்காங்க இல்லையா? LCM அப்போ நான் பார்க்கணும். அப்போ 3க்கும் 1க்கும் LCM பார்த்தா 3 தான் வரும். சரிங்களா? 3க்கும் 1க்கு LCM பார்த்தா 3 தான் வரும். அப்போ 3ன்றதான் ஆன்சராக வரணும். எப்போ அப்படின்னா நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அதே தான் ஆப்ஷனில் கொடுக்கும்போது எந்த இடத்துல 3 வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ LCM என்ன வந்திருக்கு? 3 தானே வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸுக்கு அதே வேல்யூவை மாற்றிடக்கூடாது. ஆப்ஷனில் கொடுப்போமா? இப்போ என்ன கொடுத்தோம்? 2 தானே. 2ன்னு கொடுத்தா 2 - 1, 2² - 1, 2 - 1 1 தான். 2² - 1, 2 ஸ்கொயர்னா 4, 4 - 1 அப்போ 3. அப்போ 1 × 3 3 தானே வருது ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேயே நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, ஆப்ஷன் ஏ. சரி, வேறு எதுலேயும் வராதா சார்? ஓகே, அப்படி ஆப்ஷன் கொடுக்கறது இல்லை. சரிங்களா? ஓகே, பார்த்துருவோம். இங்கே 2ன்றப்ப 2 + 1 3, ஸோ 2 + 1 3. இங்கே 2² + 1 செக் பண்ணவே தேவையில்லை. ஏன் 2 + 1 இங்கேயே 3 வந்துருச்சு. இங்கே 5 வந்துடும். 2² அப்போ 4 + 1 அப்போ இங்கே 3, இங்கே ஒரு 5 வருது இல்லையா? அப்போ 15ல் வருது. நமக்கு என்ன வரணும்? 3 வரணும் LCM. அப்போ ஆப்ஷன் ஏல தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல செக் பண்ணுவோம் சார். அப்போ 2 - 1ன்றப்ப நமக்கு எவ்வளோ சார் வரும்? 2 - 1னா 1. இங்கே 2² + 1, 2² 4 + 1 5. அப்போ 1 × 5 5 வருது. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. லாஸ்ட் ஆப்ஷனே செக் பண்ணிடுங்க. 2 + 1 3. இங்கே 2² அப்போ 4 - 1 3. அப்போ 3 × 3 9 அப்படி தானே வருது. ஓகே, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபார்முலா தெரியாதவங்க, ஃபார்முலா தெரிஞ்சவங்க ஃபார்முலாலே போனால் கூட ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மெத்தடையும் பார்த்துருவோமா? x² - 1, x - 1 தி ஹோல் ஸ்கொயர் இதுதான் கொஷினில் கொடுத்துருக்காங்க.
இதோட எல்சிஎம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்னை நான் என்ன பண்ணலாம்னா இங்கே 1 ஸ்கொயர்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 1 ஸ்கொயர்டுனாலும் 1 தானே, அப்போ 1 ஸ்கொயர்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படி வச்சுருக்கீங்கன்னா ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கு தான் சொன்னேன், ஃபார்முலாவில் போனாலே குழப்பிடும். ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயரில் போனால் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரிச்சுக்கலாம். இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு பிரிச்சுக்கலாம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்டுன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கு காமனாக என்ன இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கும், இதில் ரிமைனிங் இன்னொரு எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கும். ஸோ அடுத்ததில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எடுக்கணும், அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கணும். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வரும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் திரும்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்னு தான் சார் வரும். அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்றது ரிசல்ட்டாக வந்துடும். இவ்வளோ பெரிய குழப்பம் தேவையா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம இப்படியே செட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணணும், அந்த வேல்யூ எந்த இடத்துல 0 ஆயிடக்கூடாது, அதே மாதிரி 0வும் கொடுத்துட வேணாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாடலில் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆயிடும். 4x + 1, 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னோட எல்சிஎம் என்ன? ஸோ மொதல் பார்த்த மாதிரியே தான் இருக்குது, எல்சிஎம் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், ஷார்ட்கட்டில் அப்ளை பண்ணிடலாமா? என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு நீங்களே ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ நான் சேம் 2வே எடுத்துக்கிறேன்னா இங்கே 1 கொடுத்தா 0 ஆயிரும். அப்போ 2னே எடுத்துக்கிறேன். 2 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த நம்பர் வேணால் கொடுக்கலாம், 0 ஆகாத மாதிரி. சரிங்களா? நான் 2னே கொடுக்குறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன ஆகும், 4 இன்ட்டு 2 + 1, 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ என்ன சார் வருது, 4 இன்ட்டு 2 + 1ன்றப்ப 3, 2 இன்ட்டு 4 ஸ்கொயர்ன்றப்ப 4 - 1. அவ்வளோதான். 2 3s are 4 3s are 12, இங்கே எவ்வளோ சார் வரும், 4 - 1 3, 2 இன்ட்டு 3 6. அப்போ 12க்கும் 6க்கும் நான் எல்சிஎம் பார்த்தா எனக்கு எல்சிஎம் தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நம்பருக்கு என்ன பார்க்கணும், அவங்க கேட்டதை கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் 6, 6 12 1 6. ஸோ அப்போ எல்சிஎம் நமக்கு 12 தானே வரும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணவே கூடாது, 12ல் 6 வகுப்படும். ஸோ எல்சிஎம் 12 தான். சரிங்களா? அப்போ 6 × 2 அப்போ 12 எல்சிஎம் வரணும். அதாவது நீங்கள் எக்ஸுக்கு அதே 2ன்னு ஆப்ஷனில் அப்ளை பண்ணால் 12 எங்கே வருதோ அதான் ஆன்சர். அப்போ அப்ளை பண்ணிடுவோமா? இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் என்னென்னு அப்ளை பண்ண போகிறேன்னா 2ன்னு அப்ளை பண்ண போகிறேன். 2ன்னு தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கொடுத்துடக்கூடாது. ஸோ 2 + 1 அப்போ 3 வரும். 3 6 அப்போ கிடையாதுல்ல. ஸோ வேணால் செக் பண்ணிக்கோங்க, 3 × 6 தான் வருது, இது இல்லை. அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணுவோம். 4 இன்ட்டு 2 - 1, 2 - 1 1. அப்போ 4 × 1 1 தான் சார் வரும். சரி 4 தான் வரும், அப்போ கிடையாது ஆன்சர். ரைட். ஸோ இங்கே வருவோம். இங்கே 2க்கு பதிலாக ஸ்கொயர் போட்டேன்னா 2 ஸ்கொயர்ன்றப்ப 4 - 1, 4 - 1ன்றப்போ 3, 4 3 12 வந்துருச்சு சார். கரெக்ட் தானே? 4 - 1 பவர்னு போட்டுறாதீங்க. ஸோ இது 3 வேல்யூ வருது. அப்போ 4 × 3 நமக்கு 12ன்றது ரிசல்ட் கிடச்சிருது. ஆப்ஷன் சியில் ஆன்சர் வந்துடுது. புரியுதுங்களா? ஏன்னா இதையும் செக் பண்ணிக்கோங்க, இங்கே வராது. இங்கே என்ன சார் வரும், 2ன்னு கொடுத்தேன்னா 2 + 1 3, 3 ஸ்கொயர்டுன்றப்போ 9 வரும். 9 × 2ன்றப்போ 18 வரும். நமக்கு என்ன வரணும், 12 எங்கே வருதுன்னா இந்த ஒரு இடத்துல தான் வருது. சரிங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ இப்படி தான் ஆப்ஷன்ஸும் நமக்கு இருக்குது. இல்லை சார் ஃபார்மேட் படி தான் பார்க்கணும் அப்படின்றவங்க கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 4x + 1, 2x² - 1. ஸோ ஃபார்முலா இங்கே அல்ஜிப்ரா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ 4x + 1, 2x² - 1 எப்படி பிரிச்சுக்கலாம்னா x + 1 × x - 1ன்னு பிரிச்சுக்கலாம். ஏன்னா a² - b² 1 ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இது ரெண்டுலையும் நான் என்ன எடுக்கலாம்னா x + 1 எடுக்கலாம். அதே மாதிரி ரெண்டுமே 2ஆல் வகுப்படுறதுனால 2ஐயும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? 4க்கு 2க்கும் 2 எடுக்கலாம் இல்லையா? அப்போ 2 எடுத்துட்டேன்னா அந்த இடத்துல 2 இருக்கும். x + 1 வெளியே போயிடுச்சு, இங்கே 2x + 1 வெளியே போயிடுச்சுன்னா x - 1 தான் ரிமைனிங் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், 2 ஒரு தடவை x - 1 ஒரு தடவை எடுக்கணும். அப்போ எல்சிஎம் 2x + 1 × 2 × x - 1ன்னு வரும். ஸோ 2 × 2 4, x + 1 × x - 1 ரிசல்ட் என்ன வரும்னா x² - 1ன்னு தான் வரும். அப்போ 4x² - 1ன்றது ரிசல்ட் ரைட், நமக்கு ஆன்சர் கரெக்ட் தான். சரிங்களா?
ஓகே, ஸோ இதே இது ஹெச்சிசிஎஃப் கேட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? கொஷின் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 9 அண்ட் எக்ஸ் கியூப் மைனஸ் 27ஓட ஹெச்சிசிஎஃப் மீ பெரு பொது காரணி என்ன? ஓகே, டோட்டலி டிஃபரெண்ட்டாக இருக்குது இந்த சம். ஸோ கவனிங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 9 எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருக்குது. இப்போ நான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ 3 கரெக்ட் தானே? 3 அப்ளை பண்ணால் அந்த இடத்துல 0 வருது, அப்படி தானே? 3 கியூப்னா 27, 27 மைனஸ் 27 0 வருது. அப்போ 0 ஆகுதுன்னா அந்த நம்பரை விட அதிக நம்பராக கொடுக்கணும். இப்போ 2ன்னு கொடுத்தா எனக்கு மைனஸ் நெகட்டிவில் வரும், எனக்கு குழப்பமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 3ன்னு கொடுத்தா 0 ஆகுது, அப்போ நான் 4ன்னு கொடுக்க போகிறேன். ஸோ 4ன்னு கொடுத்தேன்னா எப்போ 0 ஆகுதோ அதை விட ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தா எப்பயுமே பிரச்சனை இல்லை சார். இப்போ 4ன்னு கொடுத்தா 4 ஸ்கொயர் மைனஸ் 6 × 4 + 9 அப்படின்னு வரும். 4 ஸ்கொயர்ன்றப்போ 16 மைனஸ் 4 6 24 + 9. அப்போ 16 + 9 25 மைனஸ் 24, அப்போ 1 தான் வருது. சரிங்களா? ஸோ அப்போ டோட்டலி இதோட வேல்யூ நமக்கு 1, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நமக்கு 1 வந்திருக்கு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இங்கே அதே மாதிரி 4ன்னு கொடுத்தா 4 கியூப் மைனஸ் 27. 4 கியூப்ன்றப்ப நமக்கு என்னன்னா 4 16 16 64 மைனஸ் 27, அப்படி நமக்கு 37 வருது. செக் பண்ணிக்கோங்க. 7 7 14, ஸோ 50 64 கரெக்ட். ஸோ 37ன்னு வருது இந்த நம்பர். ஓகே, இதுக்கு வேல்யூ 1, இதுக்கு வந்து 37 வருது. அப்போ 1,37க்கு நம்ம என்ன பார்க்கணும்? ஹெச்சிசிஎஃப் கொஸ்டின் கேட்டிருக்கனால ஹெச்சிசிஎஃப் பார்க்கணும். இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் 1 தான். அப்போ ஹெச்சிசிஎஃப் 1 வரணும். எப்போ அப்படின்னு கேட்டால் எக்ஸோட வேல்யூ 4ன்னு அப்ளை பண்ணால் ஆப்ஷனில் எங்கே 1 வருதோ அதான் ஆன்சர். 4ன்னு அப்ளை பண்ணால் ஆப்ஷனில் 1 வரணும். அப்போ எங்கே வருதுன்னு பார்ப்போம். இங்கே 4ன்னு அப்ளை பண்ணால் 4 + 3 7 வருது, கிடையாது. எவ்வளோ வரணும்? 1 தான் வரணும். இங்கே 4ன்னு அப்ளை பண்ணால் 4 மைனஸ் 3 1 வருது. ஓகே, ஆப்ஷன் பி ஆன்சராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வேணால் செக் பண்ணுவோம் வேறு இதில் இருக்கான்னு. இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா 16, எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸுக்கு பதிலாக 4, அப்போ 4 ஸ்கொயர்ன்றப்போ 16 மைனஸ் 9, அப்போ 7 வருது. அப்போ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது சார். 4 மைனஸ் 9ன்றப்போ நமக்கு -5 வரப்போகுது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸுக்கு ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணும்போது சில நேரத்தில் ஏதாவது ஒரு கொஷினில் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வேற ஒரு நம்பரை எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு வழி இருக்குது. ஃபார்முலாவே தெரியாதவங்களுக்காக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டில் மேக்ஸிமம் கொஷினுக்கு ஆன்சர் கிடச்சிரும், ரிசல்ட்டும் கரெக்டாக வந்துடும். புரியுதுங்களா? ஓகே, நார்மல் மெத்தட் படி இது எப்படி சார் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 6x + 9, எக்ஸ் கியூப் மைனஸ் 27. ஓகே, ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா இது ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் சார். அதாவது 9 எடுத்துகிட்டு 2 நம்பராக பிரிக்கணும். கூட்டுனா -6, பெருக்குனா 9 வரணும். அப்போ -3 -3ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தான் மல்டிப்ளை பண்ணும்போது +9, ஆட் பண்ணும்போது -6 வருது. அப்போ x - 3 பிரிஞ்சிடும். இது ஃபேக்டரைசேஷனில் அப்ளை பண்ணனால x - 3 பிரிஞ்சிடும். இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்ன்ற மாடலில் இருக்குது. அப்போ ஃபார்முலா ஒன்று இருக்குது சார். என்னென்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் XY ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்றதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதே இந்த மாடலில் அது இருக்கனால நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஸோ ஒய்க்கு பதிலாக 3னா என்ன சார் ஆகும்? அப்போ எக்ஸ் - 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றப்போ அப்படியே தான் வரணும், எக்ஸ் ஸ்கொயர், ரைட்? ஸோ எக்ஸ்ஒய்ன்றப்போ இதுதான் எக்ஸ், இது ஒய். அப்போ 3x ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் 3 ஸ்கொயர்ன்றப்போ 9 வரும். ஸோ இது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா x - 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. கரெக்ட் தானே? ரெண்டுலேயுமே x - 3 இருக்கா? அப்போ HCF x - 3ன்னு வரும். சரிங்களா? ஸோ x - 3 இஸ் அ ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம பார்க்க முடியும் ஃபேக்டரைசேஷனில். ஸோ அதுக்கு இது பரவாயில்ல இல்லையா? ஸோ இப்படி அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் நமக்கு LCM HCFல இந்த ஒரு 3 டைப்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி 2 டைப்ஸ், மொத்தமாக 5 டைப்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ வர பார்த்தது ஒரு குரூப் 4 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ், அதாவது 10th லெவல் குவாலிஃபிகேஷனில் நடக்கக்கூடிய குரூப் 1லையும் டெட்டில் பேப்பர் 1 வரையும் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா இந்த 5 டைப்பும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 2 டைப் ப்ளஸ் இப்போ ஒரு 3 டைப், மொத்தம் 5 டைப்பும் சேர்த்து எங்கே கேட்க போகிறாங்க?
10th லெவல் எக்ஸாமில் தான் கேட்க போகிறாங்க. அடுத்த பார்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட், அதாவது எஸ்ஐ லெவல்லையோ இல்லை டிஎன்பிசியில் குரூப் 2லையோ குரூப் 1லையோ டெட் எக்ஸாமாக இருந்தால் பேப்பர் 2லையோ கேட்க போகிற ஏரியா மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அது குரூப் 4 படிக்கிறவங்களும் மேலோட்டமாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் அந்த மாடல்ஸில் இப்போ கொஸ்டின் இருக்கனால சொல்ல முடியாது சார், குரூப் 4க்கு வர்றதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. அதே மாதிரி டெட் எக்ஸாமில் பேப்பர் 1லையும் வர்றதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்து தான் ஆகணும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மேலோட்டமாக. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.